ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு amalikitchens. நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்த்ததும் சாப்பிட தோன்ற அட்டகாசமான சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லோருக்கும் பிடிச்சமான சிக்கன் 65 ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குயிக்காக ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே எப்படி சிக்கன் 65 பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நான் வந்து எலும்போடு இருக்கிற சிக்கனே வந்து ஒரு 1/2 kg அளவுக்கு வாங்கி வச்சுருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ அது கூடவே காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கிறேன். இது எங்களோட சீக்ரெட் மசாலான்னு கூட சொல்லலாம். அதிகமான ரெசிப்பியில் நாங்கள் இந்த மசாலா யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கூடவே சால்ட்டு, இப்போ மைதா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வினிகர் சேர்க்குறதுனால சிக்கன் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதில் வந்து புளிப்பு தன்மையும் கூட இருக்கும். உங்கள்கிட்ட வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் கூட நீங்கள் ஒரு அரை எலுமிச்சம்பழம் அதில் புழிஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 30 நிமிஷம் வந்து ஊற வச்சிடலாம். ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மசாலா வந்து சிக்கனில் சார்ந்துருக்கு. சிக்கன்லேருந்து இப்போ வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க சிக்கன்களை வந்து ஒன்றா எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் தான் கடைகளில் வாங்கி நம்ம சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் நம்மளோட கைப்பக்குவத்தில் செஞ்சு சாப்பிட போகும்போது அதோட டேஸ்ட்டே தனிதாங்க. அதுலேயும் இந்த மாதிரி கடைகளில் செய்கிற மாதிரியே கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக நம்ம செய்ய போகும்போது கண்டிப்பாக யாருக்கு தான் பிடிக்காது. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஒரு சைடு பரட்டி விட்டுடலாம். வெந்ததும் இன்னொரு சைடும் திருப்பி சேர்த்து பரட்டிக்கலாம். பார்க்கும்போதே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே வந்து நீங்கள் காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு வந்து சிக்கன் கலராக கிடைக்கும். அவ்வளோதான், சிக்கன் வந்து பொரிச்சு எடுத்தாச்சு. ரொம்ப நேரம் நம்ம வந்து சிக்கனை வேக விடக்கூடாது. சிக்கன் போட்டதுலேருந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மட்டும் 2 சைடும் பரட்டி விட்டு வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னீங்கன்னா சிக்கன் சாப்பிட போகும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, வீடியோ பார்த்தாச்சுல, அப்புறம் என்ன, இன்றைக்கே சிக்கன் வாங்குங்க. நம்மளோட அமலி கிச்சன் சிக்கன் 65 ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் 65 ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.